தமிழ் நாவலர் சேனலின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க, இருக்கணுங்கிறது தான் என் பிரார்த்தனை. சரி, வாழ்க்கையில் நாம் எப்படி இருந்தால் அது நம்மை சக்ஸஸ்ஃபுல்லான லைஃபுக்கு கொண்டு போகணும். நம்ம பதிவில் நிறைய நினைவூட்டல்களாக நிறைய சொல்லிட்டோம் இல்லையா, நிறைய பார்த்துட்டோம். அதில் இந்த பதிவு மிக முக்கியமான ஒன்று. இந்த பதிவில் சொல்லப்படும் விஷயத்தை இந்த கதையையும் நாம் நினைவில் எப்போதும் வைத்துக்கிட்டால் வாழ்வில் வெற்றிகளை நிறைய நாம் பார்க்கலாம். அதோடு ஏதாவது துன்பம் வரும்போது மனம் வெக்ஸ் ஆகிரும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வெக்ஸ் ஆகாமல் நம் மனதை பாதுகாத்து கொள்ளலாம். சரி, ஒரு சின்ன கதை. ஒரு சமயம் விவேகானந்தர் வெளிநாடு போயிருந்தார். பாரிஸ் நகர வீதியில் அவர் போயிட்டுருக்கும்போது அங்கே அவர் கூட அந்த ஒரு கோச் வண்டியில் பாரிஸ் நகர வீதியில் போயிட்டுருக்காரு. அவர் கூட அவருடைய சிஷ்யையான ஒரு யூரோப்பியன் லேடி, அவங்க கூட அந்த ஒரு பெண்மணியும் உட்கார்ந்துருக்காங்க. ஒரு தெரு வழியாக அந்த கோச் வண்டி போகுது. அந்த பாரிஸ் நகரத்தில் ஒரு தெரு வழியாக அந்த கோச் வண்டி போகும்போது ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து 2 சின்ன சிறுவர்கள் 2 பேர் ஓடி வராங்க. பையங்க ஓடி வரும்போது கூடவே அந்த பையங்களோட அம்மாவும் வராங்க. இந்த கோச் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தார்ல, அவர் இந்த வண்டியை தெரு ஓரமாக நிறுத்திட்டு இறங்கி போய் அந்த பையங்களை கட்டி அணைச்சிட்டு என்னதோ பேசிட்டு திரும்பி வண்டியில் உட்காந்து வண்டியை எடுத்தாராம். அப்போது இந்த விவேகானந்தருடைய சிஷ்யை இருக்காங்க இல்லையா, அவங்க கேட்குறாங்க, யார் அந்த சிறுவர்கள்னு கேட்டாங்களாம். அப்போது அவர் சொன்னார், என்னோடய பசங்க அப்படின்னு சொன்னோடனே இந்த சிஷ்யைக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுதான். அந்த பசங்களை பார்த்தா பெரிய வீட்டு பையங்க மாதிரி, பணக்கார வீட்டு பையங்க மாதிரி இருக்குது. ஆனால் இவரோ கோச் வண்டி ஓட்டிகிட்ருக்காரு, இவரோட பையங்கன்னு சொல்கிறாரு அப்படின்னு ஆச்சரியப்படும்போது அந்த கோச் வண்டிக்காரர் சொன்னாராம், பாரிஸ் நகரத்தில் ஒரு பேங்க் பேரை சொல்லி அது தெரியுமா அப்படின்னு கேட்டாராம். உடனே இந்த சிஷ்யை சொன்னாங்களாம், நல்லா தெரியுமே, அது ஒரு பெரிய பேங்காச்சே, அந்த பேங்க்கில் எங்களுக்கு கூட ஒரு அக்கௌண்ட் இருந்தது, இப்போது அந்த பேங்க் திவாலாகிட்டதா தெரியுதே அப்படின்னு சொன்னாங்களாம். இதையெல்லாம் இந்த விவேகானந்தர் அமைதியாக கேட்டுட்டு வராரு. அப்போது அந்த கோச் வண்டிக்காரர் சொன்னாராம், நான் தான் அந்த பேங்க்கோட முதலாளி, என்னுடைய சொந்தக்காரன், அந்த பேங்க்கு சொந்தக்காரன் நான் தான். பேங்க் இப்போது கஷ்ட நிலையில் தான் இருக்குது, பாக்கியெல்லாம் வசூல் பண்ணி கடனெல்லாம் அடைக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். சரி, இந்த நிலைமையில் நான் யாருக்கும் சுமையாக இருக்க விரும்பலை. என் சொந்த ஊரில் ஒரு சின்ன வீடை வாடகைக்கு எடுத்து என் குடும்பத்தை அதில் வச்சுட்டேன். என்கிட்ட இருந்தது, என் மனைவிக்கிட்ட இருந்த எல்லாத்தையும் விற்று இந்த கோச் வண்டியை வாங்கி வாடகைக்கு ஓட்டுறேன். என் மனைவியும் கொஞ்சம் சம்பாதிக்கிறாள். எங்கள் 2 பேரோட வருமானத்தில் குழந்தைகள் செலவு சரி கட்டிட்டு போகுது. பாக்கிகளை வசூல் பண்ணி கடன்களை அடைச்சதும் மறுபடியும் பேங்கை திறந்துருவேன் அப்படின்னாராம். இதை கேட்ட விவேகானந்தருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்ததாம். இதோ இந்த மனிதரை பாரு, இவர் தான் சரியான வேதாந்தி. பெரிய அந்தஸ்துலேருந்து கீழே விழுந்துட்ட போதும் அந்த சூழ்நிலைக்கு இரையாகி அதோட ஒரு மாதிரி அப்படியே கீழே போகாமல் என்ன ஒரு தன்னம்பிக்கை பாரு இவருக்கு அப்படின்னு ஆச்சரியப்பட்டு சொன்னாராம். அதோடு இல்லாமல் அவருடைய கோச் வண்டிக்காரருடைய வீட்டுக்கு போய் தன் மகிழ்ச்சியை தெரிவித்தாராம். இதிலேருந்து நாம் கற்றுக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம மனசில் பதிய வைத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, எத்தனை கஷ்டம் வந்தாலும் தன்னம்பிக்கையை விட்டுவிடக்கூடாது, இறுக பற்றி கொள்ள வேண்டும். சரி, அதற்கு முதல்ல தன்னம்பிக்கையை எப்படி வளர்த்து கொள்ளணும்னு நமக்கு தெரியணும் இல்லையா. நம்மால் முடியும், நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நம்ம அடிக்கடி நம்மளையே நாம் நினச்சிக்கணும். பாசிட்டிவ் அப்ரோச் குணத்தை வளர்த்துக்கணும். எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கின்றது அப்படின்னு கீதை சொல்லுதில்ல, அது மாதிரி அந்த குணத்தை நம்ம பாசிட்டிவ் அப்ரோச் நமக்கு வந்துட்டாலே தன்னம்பிக்கை பின்னாலே தானே வந்துடும். துன்பம் வரும்போது நம்ம சாமானிய மக்கள் துன்பம் வரும்போது அப்படி தோன்றுவோம் தான் எல்லாரும், இல்லைன்னு சொல்லலை. அப்படி துன்பம் வரும்பொழுது இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நாம் சொல்லிக்கிட்டு நாம் அடுத்து என்ன செய்யணுமோ அதை நோக்கி நாம் போனோம்னா நமக்கு வாழ்வில் எந்த ஒரு தடங்களும் வராது. மகிழ்ச்சியாக இந்த வாழ்க்கையை மிகவும் வெற்றியாக நமக்கு வெற்றிகளாக குவியும் என்று சொல்லி நாம் எந்த நிமிஷத்திலும் தன்னம்பிக்கையை தளர விடாது இறுக பற்றி கொண்டு நாம் அடுத்தடுத்த கட்டத்திற்கு சென்று வெற்றி பாதையில் நாம் முன்னேறி சென்று
எப்பொழுதும் நமக்கு நடப்பது எல்லாம் நன்மைகளாகவே நடக்கும் என்று கூறி மேலும் ஒரு நல்ல தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.